வாழ்க்கையில் நிறைய பேர்த்த கேட்டிங்கன்னா வாழ்க்கையில் தனியாக வாழ்கிறது ரொம்ப கஷ்டம்னு சொல்லுவாங்க. ஏங்க, தனியாக வாழ்கிறத விடுங்க, முதல்ல தனியாக சமைச்சு சாப்பிட்றது எவ்வளோ கஷ்டம்னு தெரிஞ்சுக்கணும்ல. கண்டிப்பாக ஒரு ஆளுக்கு சமைக்கிறது அவ்வளோ கடுப்பாகும். ஒரு ஆளுக்காக செய்யணுமா அப்படின்னு தோணும். என்னடா இது, யாரும் சமைச்சு கொடுக்க ஆள் இல்லையேன்னு தோணும். எவ்வளோ கஷ்டம் தெரியுமா தனியாக சமைச்சு சாப்பிட்றது. வெங்காயம் கட் பண்ணி, தக்காளி கட் பண்ணி, பருப்பு வேக வச்சு, காய்கறி கட் பண்ணி போட்டு, இதுக்கு கடையில் போய் ஒரு 4 இட்லி சாப்பிட்றலாம் அப்படிங்கிற மாதிரி தோணும். ஆனால் நான் ஒரு வழியாக செஞ்சுட்டேன். அதுவும் நல்லது தான். தனியாக செஞ்சாலும் டேஸ்ட் இருந்தாலும் இல்லாட்டியும் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி சாப்பிட்றலாம். நம்ம சாப்பிட்றது தானே அப்படின்னு சொல்லி அட்ஜஸ்ட் பண்ணி சாப்பிட்றலாம். நான் என்ன சமைச்சிருக்கேன்னு பாருங்கள். சாப்பாடு, சாம்பார், 2 முட்டை, முருங்கைக்காய் சாம்பார். முருங்கைக்காய் மட்டும்தான் போட்டிருக்கேன். பருப்பு போட்டு நல்லா வேக வச்சு, அப்புறம் வெங்காயம் தக்காளி வதக்கி அதில் முருங்கைக்காய் போட்டு சிம்பிளாக எனக்கு மட்டும் கொஞ்சோண்டு பக்கோடா இருந்தது, அது அவ்வளோதான். இதுவும் நல்லா தான் இருக்கும். ஏன்னா ஒருத்தவங்கள்ட்ட செய்ய சொன்னோம்னா அவங்க லேட் பண்ணலாம், இல்லைன்னா அது இல்லை இது இல்லைன்னு குறை சொல்லலாம். இதே நம்ம இதுன்னு வச்சுக்குவேன், நமக்காக செய்கிறோம் அப்படின்னா இருக்கிறத வச்சு செஞ்சிடலாம் சிம்பிளாக. நல்லா இருக்கோ நல்லா இல்லையோ, வீட்டு சாப்பாடா உடம்புக்கு ரொம்ப நல்லது அப்படின்னு நினச்சிட்டு சாப்பிட்டு நிம்மதியாக அடுத்த கட்ட வேலைக்கு நம்ம போயிடலாம். இதில் எத்தனை பேர் தனியாக சமைச்சு சாப்பிட்றீங்க? அதுவும் ஃபேமிலி இருந்தும், பேச்சுலரை கேட்கல, ஃபேமிலி இருந்தும் சாப்பாடு வீட்டில் காலி ஆயிடுச்சு அப்படின்னா நம்ம மட்டும் தான் இருக்கோம் அப்படின்னா நம்ம சமைச்சு சாப்பிட்றது எத்தனை பேர் இருக்கீங்க சொல்லுங்கள் பார்க்கலாம்.